இன்னைக்கு பெண்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, படிக்கிற இடத்துல இருந்து, வேலை பார்க்கிற இடத்துல இருந்து, எல்லா இடத்துலயும் இப்படி தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எங்கதான் சார் அவ போவா? எய்தாப்ல வரவெல்லாம் உன் பொண்டாட்டி கிடையாது, எய்தாப்ல வரவெல்லாம் உன் கூட வரவ கிடையாது. இதற்கு முன்னாடியும் தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் கூட கேவலமான விஷயம் அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது அதை விட ஒரு அதிர்ச்சியான சம்பவம். ஏன் ஏடிஎம்கே ஆட்சியில பொள்ளாச்சியில நடக்கலையான்னு அவர் கேட்கிறாரு. அந்த ஆட்சி சரியில்லைன்னு நீங்க சொல்லிதானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. அப்போ உங்க ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கணும்ல. அக்கா கனிமொழி அவர்கள் ட்வீட் போடுறாங்க, இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது, காவல்துறை உடனடியாக நடவடிக்கை. அக்கா நீங்க செய்யற இடத்துல இருக்கீங்க அக்கா, நாங்க தான் சொல்ற இடத்துல இருக்கோம். நீங்களே அத சொல்றீங்கன்னா யாருக்கு சொல்றீங்க? ஏன்னா அந்த பிள்ளை எவ்வளவு பதட்டத்தோட இருந்திருக்கும். அந்த போன் வராம எப்படி ஒரு போனை எடுத்து பேச முடியும்? அந்த அளவுக்கு அறிவு இல்லாம ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளை இருக்குதா சொன்னா? ஆனா இங்க எஃப்ஐஆரே வெளியே வந்திருக்கு. அந்த பெண்ணுடைய பெயர், அப்பா அம்மா, ஊரு எல்லாமே வெளியே வந்திருக்கு. இது யாருடைய கவனக்குறைவு? ஆணையர் அருண் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு. தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா உங்களுக்கு வராம போகணும், பிளாக் ஆகணும், டெலீட் ஆகணும், லீக் ஆகி வெளியில வராது. அவர் சொல்றதுமே நீங்க பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவர் மேல பெண்கள் ரிலேட்டடா எந்த குற்றமுமே இல்ல. 20 குற்றம் இருக்கு, 20ம் பெண்கள் ரிலேட்டடா இல்ல, எல்லாமே சொத்து ரிலேட்டடா இருக்கு. திருமாவளவன் அவர்களும் இதே மாதிரி இவ்வளவு நேரம் பேசவே இல்லை. 1.5 நாளைக்கு மேல ஆகுது. நம்ம 2 நாளா நேத்துல இருந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு ட்வீட் கூட இல்ல. ஒரு ட்வீட் கூட உங்களுக்கு போடுறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சி அவ்வளவு உங்களுக்கு ஒரு தோழமை சுட்டுவதற்கு இயலாத ஒரு நிலைமையில நீங்க எல்லாம் ஆட்சி நடத்துறீங்க, ஒரு கூட்டணி நடத்துறீங்க. இப்ப நாம பேசுறோம் அப்படின்னா நீங்க கட்சியாக பேசலாம், இல்ல நீ சங்கி மங்கி என்ன வேணா எனக்கு சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நானும் அதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறேன், அதே அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில வேலை பார்த்திருக்கிறேன், எல்லாமே செஞ்சிருக்கிறோம். நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இது ஈவேரா மண்ணுன்னு சொல்றாங்கல்ல சார், இந்த நாசமா போன மண்ணு அப்படிங்கறத நீங்க இப்ப ப்ரூவ் பண்றீங்களா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சாத்தாங்குளம் வழக்குல நீங்க ஓடி போனீங்கல்ல, ராத்திரியோட ஓடி போய் அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல. அப்ப எதிர்கட்சியா இருந்தா நீங்க இதெல்லாம் செய்வீங்க, ஆளுங்கட்சியா இருந்தா ட்வீட் போட்டு விடுவீங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். திமுக 2021 ஆட்சி பொறுப்பேற்றாங்க. அன்னையிலிருந்தே இன்னை வரைக்கும் பல்வேறு தரப்புல இருந்து எதிர்கருத்துக்கள் வருது. குறிப்பாக சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு எதிர்கருத்து வந்துகிட்டே இருந்தது. அதன் உண்மைத்தன்மை இருக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா, நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. இது பல்வேறு தரப்புல இருந்து எதிர்த்தரப்புல கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் உங்களுடைய பார்வையில் எப்படி மேம்? இது ரொம்ப இண்டிவிஜுவலா பார்க்கும்பொழுது ஒரு எஜுகேஷன் கேம்பஸுக்குள்ளார இப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனால் இந்த ஆட்சியில இது நடக்கல அப்படின்னாதான் நம்ம ஆச்சரியப்படணும். அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் தொடர்ந்து சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இதற்கு 15 நாளைக்கு முன்னாடிதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு காலேஜ் படிக்கிற கொஞ்சம் மனநிலை சரியில்லாத இருந்த ஒரு பொண்ணை ஒரு கேங் ரேப் அளவிற்கு செஞ்சு நமக்கு நடந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இதற்கு முன்னாடியும் தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. வேலூர்ல பட்டப்பகல்ல ஒரு மெடிக்கலோ நர்ஸோன்னு நினைக்கிறேன், அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி நடந்தது. இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை எல்லாத்தையும் கூட கேவலமான விஷயம் அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது அதை விட ஒரு அதிர்ச்சியான சம்பவம். ஏன் ஏடிஎம்கே ஆட்சியில பொள்ளாச்சியில நடக்கலையான்னு அவர் கேட்கிறாரு. இது எங்க போய் நாம சொல்றதுன்றது நமக்கு தெரியல. அந்த ஆட்சி சரியில்லைன்னு நீங்க சொல்லிதானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. அப்போ உங்க ஆட்சியில தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கணும்ல. நாங்க தேனாரும் பாலாரும் கேட்கவே இல்லை. என் பிள்ளைய படிக்கிறதுக்கு வெளியில அனுப்பக்கூடிய சூழ்நிலை வேணும்னு தான் நம்ம கேட்கிறோம். அதை கூட உங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அக்கா கனிமொழி அவர்கள் ட்வீட் போடுறாங்க, இது ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது, காவல்துறை உடனடியாக நடவடிக்கை. அக்கா நீங்க செய்யற இடத்துல இருக்கீங்க அக்கா, நாங்க தான் சொல்ற இடத்துல இருக்கோம். நீங்களே அத சொல்றீங்கன்னா யாருக்கு சொல்றீங்க? உங்களுடைய ஆட்சி தான் தமிழகத்துல நடக்குது. நீங்களும் நாங்க செய்யறோம், இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்ப யாருக்கிட்ட நாங்க முறையிடுறது?
அப்ப இந்த அளவிற்கு ஒரு சட்டம் ஒழுங்கு எப்பொழுதுமே சொல்லுவாங்க, அது திமுக ஆட்சி அப்படின்னா சட்டம் ஒழுங்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேங்கை வயல் ஆக்சுவலா நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அங்க ஆமா. ஆரம்பிச்சு நாங்குநேரியில இருந்து திருநெல்வேலியில இருந்து வந்து அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா அப்பா பையனை கொலை பண்றதுல இருந்து எல்லாமே அதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக சட்டத்துறை அமைச்சர் கேட்கிறாரு, தனிநபர் கொலையெல்லாம் எப்படி நீங்க அரசியல் ஆக்குவீங்க, அதற்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதற்கு பேர் தானே சட்டம் ஒழுங்குன்னு தனித்தனியா வச்சிருக்கிறாங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை நீங்க எடுக்கிறதுனால அந்த உங்க மேல ஒரு பயம் இருந்திருந்தா திரும்பவும் அந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கும்ல. அப்ப தொடர்ந்து இது நடக்குது அப்படின்னா உங்கள் ஆட்சி மேல மக்களுக்கு அந்த தவறு செய்பவருக்கு பயம் இல்ல, ஆனா மக்களுக்கு பயம் இருக்குது. ஏன்னா நாம இதை எதிர்த்து குரல் கேட்டா நம்மளுடைய குரல் நசுக்கப்படும், நடுராத்திரியில நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, ஒரு கேஸுக்கு மேல இன்னொரு கேஸ் போடுவாங்க. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த குற்றவாளிகளுக்கு இந்த சட்டத்தின் மீது கொஞ்சம் கூட அச்சம் இல்லையோ? அச்சம் இல்லாத தன்மை தானே இந்த தொடர் குற்றங்களுக்கு காரணம். ஏன்னா நிர்பயாக்குன்னு நமக்கு நிர்பயாவோட பேர் தெரியாது. நம்ம அந்த டெல்லி சம்பவத்தை நிர்பயா சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த நிர்பயா சம்பவத்துக்கு பிறகு சட்டம் போட்டாங்க. ஹையஸ்டா என்ன கொடுக்க முடியும்? தூக்கு கொடுக்க முடியும். இதை விட வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்? அப்போ சட்டம் நம்ம கிட்ட இருக்கான்னா இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, சரியான நேரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. அது நடக்கலன்றதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த வழக்குல நமக்கு அந்த பெண்ணுடைய பெயர் தெரியாது, அதனால நம்ம நிர்பயா வழக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க எஃப்ஐஆரே வெளியே வந்திருக்கு, அந்த பெண்ணுடைய பெயர், அப்பா அம்மா ஊரு எல்லாமே வெளியே வந்திருக்கு. இது யாருடைய கவனக்குறைவு? இது யாருடைய கவனக்குறைவு இல்ல, இது ரொம்ப கவனமாக செஞ்ச விஷயமாக தான் நான் பாக்குறேன். ரொம்ப கவனமா இது செய்யப்படணும். ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் விக்டிம திரும்ப திரும்ப அவர்களை ஒரு தண்டனைக்குரிய குற்றவாளியாகவோ, ஏன்னா நீங்க அந்த எஃப்ஐஆர் என்னவா இருக்கு, ஏன்னா நான் எஃப்ஐஆர் காப்பியை டைரக்டா பாக்கல, சமூக வலைத்தளத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண் அந்த ஆண் நபரோட ஒரு இதா இருந்த மாதிரியும், அந்த நேரத்துல அவர் புதருக்குள்ள இருந்து வந்தார் அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆணையர் அருண் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு, தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு. தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா உங்களுக்கு வராம போகணும், பிளாக் ஆகணும், டெலீட் ஆகணும், லீக் ஆகி வெளியில வராது. எனக்கு தெரிஞ்ச குறைந்தபட்ச தொழில்நுட்ப அறிவு வச்சு நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ஒரு மணி பே பண்றீங்க, அந்த வெப்சைட் ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பே ஆகாம தானே போகும், டிஸ்மிஸ் தானே ஆகும், கேன்சல் தானே ஆகும். அது எப்படி உங்களுக்கு லீக் ஆகி வெளியில வரும்? இதுதான் நாம பாக்கணும். அப்போ அவர் சொல்றதுமே நீங்க பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவர் மேல பெண்கள் ரிலேட்டடா எந்த குற்றமுமே இல்ல. 20 குற்றம் இருக்கு, 20ம் பெண்கள் ரிலேட்டடா இல்ல, எல்லாமே சொத்து ரிலேட்டடா இருக்கு. அதுல ஒரு 5க்கு தண்டனை வேற கிடைச்சிருக்குது, மற்றதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. அதாவது ஒரு ஒரு குற்றவாளியை பற்றி நாம பேசுறோம், நீங்க பேசுற பேச்சு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்திலேயே இல்ல. ரொம்ப 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 கேஷுவலா உங்களுக்கு இது ஒரு கேஸ், ஆனால் எங்களை போன்ற பெற்றோர்களுக்கு, அந்த மாணவியை பெற்ற பெற்றோர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய லைஃப்ல உள்ள மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒரு கேர்ஃபுல்லா பேசணும், அவ்வளோ ஒரு ஒரு லெத்தார்ஜிக்கா பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே நான் ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்யறேன். ஒரு ஆணையர் கிட்ட இருந்து அந்த மாதிரி நான் ஒரு ரெஸ்பான்ஸ் அடுத்தது அடுத்தது சொல்லு அடுத்தது அப்படின்னு, அதாவது நீலாம் கேள்வி கேட்கிற நான் பதில் சொல்லணும், அந்த ரேஞ்சில அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாரு. நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு முன்னாடி நான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. நீங்க பேசுற பேச்சு எனக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். நான் காவல்துறைக்கு போனேன்னா எனக்கு நியாயம் கிடைக்குதுன்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவரு, அங்க 70 சிசிடிவி கேமரா இருக்கு, அதுல 56 ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன, 10-14 ஒர்க் ஆகல, நீ அதெல்லாம் பெருசா பேசுறியா? அவங்க கேக்குறாங்க, பத்திரிகையாளர் கேள்வி கேக்குறாங்க, சார் சிசிடிவி கேமரா எல்லாம் ஒர்க் ஆகலன்னு சொன்னாங்களே, அது ஏன் அந்த மாதிரி ஆச்சு, அதை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? அங்க 70 இருக்குது, 56 ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அதை பத்தி கேட்காத, 10-14 தானே ஒர்க் ஆகல, நாங்க அதை என்ன செய்யறதுன்னு பாத்துக்குவோம். அப்ப அடுத்து அவங்க கேள்வி கேட்கறாங்க, இதுல ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைச்சதா சார்? அதெல்லாம் கிடைச்சதுனால தானே எடுத்துருக்கோம்.
அப்போ எந்த அளவிற்கு நீங்க நீங்க வந்து தகவல் சொல்றீங்க, நீங்க வந்து பத்திரிகையாளருக்கு தகவல் சொல்லல, பப்ளிக்கு தகவல் சொல்றீங்க. நீங்க சொல்ற தகவல் எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டாமா? நீங்க எவ்வளவு லெத்தார்ஜிக்கா பேசுற மாதிரி உள்ள உணர்வை எனக்கு கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அவர்லாம் எவ்வளவு படிச்சவங்க, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க. அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசாம எப்படி பேசுறாங்க? அதற்கு கட்சிகள் எல்லாம் அவ்வளவு வந்து முட்டு கொடுத்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தா அதை விட கேவலமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து இதற்கு முன்னால இப்படி நடக்கலையா, இதற்கு முன்னாடி இப்படி, ஏமா அதற்கு முன்னால அப்படி நடந்ததுனாலதானே நீங்க உங்க ஆட்சி வந்தது. அப்ப உங்க ஆட்சியில் அது வந்திருக்க கூடாது இல்ல. ஒரு எவ்வளவு பெரிய மூத்த அரசியல்வாதின்னு சொல்லக்கூடிய வைகோ அவர்கள் என்ன பேசி இருக்கிறாரு? அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சுல, சட்டம் அதோட கடமையை செஞ்சிருச்சு இல்ல, அப்படிதான் இருக்கும்ன்ற அளவிற்கு அவர் வந்து பேசி இருக்கிறாரு. ரொம்ப வருத்தமா இருக்குது. திருமாவளவன் அவர்களும் இதே மாதிரி இவ்வளவு நேரம் பேசவே இல்லை. ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 1.5 நாளைக்கு மேல ஆகுது. நம்ம 2 நாளா இதை நேத்துல இருந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் ஒரு ட்வீட் கூட இல்ல. நான் ஒரு 5 மணிக்கு ட்வீட்டை பார்த்தேன். அவர் ஏதாவது இதை பத்தி ட்வீட் போட்டிருக்காரா அப்படின்ட்டு. ஒரு ட்வீட் கூட உங்களுக்கு போடுறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சி அவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு தோழமை சுட்டு கூட சுட்டுவதற்கு இயலாத ஒரு நிலைமையில நீங்க எல்லாம் ஆட்சி நடத்துறீங்க, ஒரு கூட்டணி நடத்துறீங்க. நாங்கெல்லாம் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா இதுல என்ன கேள்வி வருதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே தான் வருது. அப்போ எந்த அளவுக்கு நீங்களே அந்த அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டியில போயிருந்தீங்கன்னா சுத்தி உங்களுக்கு தெரியும், அங்கங்க போலீஸ் இருப்பாங்க, காணர் போலீஸ்லாம் இருப்பாங்க. இந்த காவலர்களையும் தாண்டி இவன் காம்பவுண்டை ஏறி உள்ள குதிச்சு போயிட்டு வாரானா, இப்ப காவலர்களுடைய அஜாக்கிரதைன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இவன் மேல உள்ள பயத்துல ஒருவேளை ஒரு முக்கிய நிர்வாகி முக்கியமான கட்சிகள் அப்படின்னதும் ஒரு இதுல விட்டுட்டாங்களா? என்ன கதை அது? 2 காரணங்களும் இருக்கு. நீங்க சொன்ன காரணங்களும் இருக்கு. இன்னொன்னு, அந்த நான் ஒரு செய்தியில படிச்சேன் இன்னைக்கு காலையில பத்திரிக்கையில. அந்த மாணவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி நடந்திருக்குது. ஆனா அப்பெல்லாம் வந்து எங்களை ரொம்ப வந்து கவுன்சிலிங் பண்றோம்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணுவாங்களே தவிர இதை கம்ப்ளைண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனதே இல்ல. 2வது, அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து செக்யூரிட்டி வந்து டைட்டா இருக்கும், இன்னொரு சைடு பொதுமக்கள் எல்லாருமே வந்து போய்கிட்டு இருப்பாங்க. அந்த லைட்டும் நீங்க அங்க வந்து பெரிய நியான் போஸ்ட் லைட் இருக்கு, அது வந்து ஒர்க் ஆகுறதே இல்ல, நிறைய நேரம் அணைஞ்சு போயிடுது. அப்ப அதையும் இது வரைக்கும் சரி பண்ணல. இதுதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலா இருக்கு சார். இப்போ நீங்க திருடன் ஏன் சார் இருட்டா இருக்கிற வீட்டுல திருட வரான்? அந்த இடத்துல யாரும் கவனிக்க மாட்டாங்கன்றது தானே. நீங்க அப்ப வெளிச்சம் வச்சிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? செக்யூரிட்டி சிஸ்டம் ப்ராப்பரா வச்சிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? எஸ்டேட் ஆபீஸ் அப்படின்னு யூனிவர்சிட்டியில எல்லா கல்லூரிகள்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கும். அந்த எஸ்டேட் ஆபீஸ்ன்றது என்ன சார்? அவர் காலையில அந்த எஸ்டேட் ஆபீசர் ஃபுல் ரவுண்டு போவாரு சார். தண்ணி கரெக்டா போகுதா, மோட்டர் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கா, கிளீனிங் ஒர்க் கரெக்டா இருக்கா. நைட்டு 7 மணி 8 மணிக்கு ஒரு தடவை ரவுண்ட்ஸ் போவாரு. எல்லா இடத்துலயும் லைட் எரியுதா, ஏதாவது கிளாஸ் ரூம்ல லைட் எரியுதா, ஏன்னா அங்க எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது. ஏன்னா 5 மணிக்கு மேல உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் கிடையாது. லேப் ஒர்க் ஆகுது அப்படின்னா அங்க லேப்ல இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, ஏன்னா அது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ங்கிறதுனால. அப்போ நீங்க ஏதாவது ஒரு இடத்துல தள்ளி எங்கேயாவது ஒரு லைட் எரியுது ஒரு கிளாஸ்ல அப்படின்னா நீங்க போய் பாப்பீங்க அங்க என்ன நடக்குது, உண்மையிலேயே ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குதா இல்ல யாராவது 1-2 பேர் இருக்காங்க. இதுதானே சார் ஒரு எஸ்டேட் ஆபீஸ் செய்ய வேண்டிய வேலை. அப்ப நீங்க அது என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்கல்ல. பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க, இப்ப நாம பேசுறோம் அப்படின்னா நீங்க வந்து கட்சியாக பேசலாம், இல்ல நீ சங்கி மங்கி என்ன வேணா எனக்கு சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நானும் அதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறேன், அதே அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரியில வேலை பார்த்திருக்கிறேன், எல்லாமே செஞ்சிருக்கிறோம். நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களையும் என்னையும் உள்ள போனா அந்த செக்யூரிட்டி 100 கேள்வி கேட்பாரு. எதுக்கு போற, என்ன போற, ஐடி கார்டு காமின்னு கேட்பாரு. ஆனால் தவறு செய்பவர்களுக்கு வந்து அங்க பலம் இருக்குது இல்ல, அவருடைய பின்னணிகள் இருக்குது இல்ல, அதனால அவங்க யாரும் எதையும் கேட்பதற்கு ஒரு தயக்கம் இருக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு கெத்துக்கார் ஒரு கொடி வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். அந்த நபர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கூல் பையன்கிட்ட நீங்க ஒரு போனை கொடுத்தீங்கன்னா, ஒரு கால் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அவன் ஏதோ வெப்சைட்ல போட்டு அது அந்த நபர் எங்க இருக்காரு, எந்த ஏரியாவில் இருக்காரு கண்டுபிடிச்சு கொடுத்துட்றான். இவ்வளவு பெரிய சைபர் கிரைம், எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு. இன்னும் வச்சுக்கிட்டு அந்த நபர் இன்னொரு நபர்கிட்ட பேசினாரு, சார்னு அவர் போன்ல பேசினாரு கூட சொன்னதா சொல்றாங்க. அந்த நபரை இன்னுமா கண்டுபிடிக்க முடியல, அது முக்கிய புள்ளின்னு எல்லாருமே மென்ஷன் பண்றாங்களே. நீங்க அதை மென்ஷன் பண்றீங்க. ஆணையர் அருண் அவர் இப்ப அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் யார்கிட்டயுமே பேசல, அவருடைய போன் மோடே ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்தது. இப்ப கொடுத்திருக்கிற பேட்டி, நம்மளுடைய இந்த இன்டர்வியூக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்கிறாரு,
வந்து ஏரோப்ளேன் மோட்ல தான் வச்சிருந்தாங்க, சும்மா அவங்கள பயமுறுத்துறதுக்காக அவங்க பேசின மாதிரி நடிச்சிருக்காருன்ட்டு. அப்ப அந்த பொண்ணு பொய் சொல்லுதா? அப்ப உங்களால வந்து அந்த பதிவு அந்த 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 ஆள் இருக்கால, அந்த ஞானசேகரனுடைய போன் பதிவுகள் எந்தெந்த நிமிஷம் வந்தது, எந்த நிமிஷத்துல அதை அழிக்கிறதுக்கு நேரம் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மிகப்பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் இருக்கும். உங்களுடைய அந்த காலை டெலீட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ அந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் ஏரோப்ளேன் மோட்ல இருந்ததுன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, அதை நீங்க அப்படியே கையோட வெளியிட்டு இருக்கலாமே. நீங்க ஒரு வாய் வார்த்தையா சொல்றீங்க அது ஏரோப்ளேன் மோட்ல தான் இருந்தது, அவர் யாரையும் சொல்லல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஆணையர் கொடுக்கக்கூடிய பதில் மாதிரியே ஒரு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பிளான்டு ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளை எவ்வளவு பதட்டத்தோட இருந்திருக்கும். அந்த போன் வராம எப்படி ஒரு போனை எடுத்து பேச முடியும் நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கால் வருதுன்னா கண்டிப்பா அதுல லைட் எரியும். நீங்க சைலண்ட் மோட்ல வச்சிருந்தா கூட அதுல லைட் எரியும். அந்த அளவுக்கு அறிவு இல்லாம ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பிள்ளை இருக்குதா? இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 வயசு குழந்தைக்கு நீங்க பொய் சொல்லி ஏமாத்த முடியாது. வெறும் போனை வச்சு காதுல வச்சீங்கன்னா அந்த குழந்தை கண்டுபிடிச்சிரும். 19 வயசு பிள்ளைக்கு அப்படி கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப நீங்க யாரை ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் சொல்றீங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை குறையுது இல்ல. அதுவும் அவர் பேசுகிற விதம் ரொம்ப வருத்தமா இருக்குது. மேம், குறிப்பா அந்த ஞானசேகரன் மீது ஒரு 15 வழக்குகள் இருக்கதா சொல்றாங்க. இப்ப முதல் வழக்குல அவர் ஃப்ரீயா கண்டுக்காம விட்டதனால விளைவு தான் 15 வழக்குகள்ல கைது செய்யப்பட்டு வெளில வந்துட்டாரு. 16வது அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ? இந்த இடத்துல யாருடைய தவறு? கண்டிப்பாக அரசுடைய தவறு தானே இது. 16வது முறையை ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது அரசினுடைய தவறுதான். ஏன்னா நீங்க ஒரு தடவை உங்களுடைய நேம் வந்து குற்றவாளி பட்டியல்ல வந்துருச்சு அப்படின்னாலே எந்த ஒரு இஷ்யூ நடக்கும் போதும் உங்களை ஒரு கண்காணிப்புல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யூ ஆர் ஹிஸ்டரி ஷீட்டர். அப்படி ஹிஸ்டரி ஷீட்டரா இருக்கும்போது உங்களை எப்படி கண்டுக்காம விட முடியும்? நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம கவர்னர் மாளிகையில ஒருத்தர் வந்து அந்த கவர்னர் மாளிகையோட என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் குண்டு தூக்கி போட்டு போனாரு, பாத்துருப்பீங்க. அப்ப அது கேட்கும் பொழுதும் இதே மாதிரிதான். இஸ் அ ஹிஸ்டரி ஷீட்டர். எப்படி நீங்க அவரை கண்டுக்காம விட்டீங்க? அவர் ஜெயில இருந்து வந்த 2வது நாளோ 3வது நாளோ அந்த குற்றம் நடந்தது. நமக்கு எல்லாருக்குமே அது ஞாபகம் இருக்கும். அப்புறம் அவன் சொல்றான் நீட்டுக்கு எதிராக நான் வந்து என்னெல்லாம் கதை சொல்ல முடியுமோ. அந்த ஒரு தம்பி சொல்லுவாப்புல, என்னெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்கப்பா, நான் அந்த அளவிற்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் அந்த அவங்க சொன்ன அந்த பதில் இருந்துச்சு. அந்த அளவிற்கு இன்னைக்கு மோசமா போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா இது வந்து இது தனிப்பட்ட இன்சிடென்ட்டா நாம பார்க்க முடியாதுங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு யுனிவர்சிட்டியில நிர்வாகம் வந்து சரியாக இருந்தால் மட்டுமே இது மாதிரி விஷயங்களை உடனுக்குடனா பார்க்க முடியும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலயும் துணைவேந்தர்கள் இல்ல. துணைவேந்தர்கள் நியமனம் இன்னொரு 6 பல்கலைக்கழகங்களுக்கு பிரச்சனையில இருக்குது. சோ இதுவே ஒரு மிகப்பெரிய பலவீனம். ஒரு அமைப்புக்கு, கட்டமைப்புக்கு ஒரு லீட் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 வருஷமா இல்ல, 4 வருஷமா இல்ல, 6 மாசமா இல்ல, 1 வருஷமா இல்ல அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுதே அது அந்த கட்டமைப்பையே பலவீனப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். இதோடைய ரெப்பர்கஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, குழந்தை திருமணத்துல போய் முடியுது. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி குழந்தை திருமணம் தமிழகத்துல 56% அதிகரிச்சிருக்கு. வி ஆர் அஹெட் ஆஃப் பீகார் அண்ட் யூபின்றான். அப்ப இந்த 3 வருஷத்துல 56% அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தங்க? பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அந்த அளவிற்கு இவங்களுடைய இந்த ஆட்சி கொண்டு போய் விட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஓகே மேம், இந்த சம்பவத்திற்கு எதிர்குரல் கொடுத்து இத்தனை நாளைக்கு எந்த இடத்துலையும் ஆஷா பேசி பார்த்தது கிடையாது. ஒரு நாகரிகத்தோட தான் பேசக்கூடியவர் அண்ணாமலை. இன்னைக்கு நாகரிகம் கடந்து அவர் கோபத்தின் எல்லைக்கே சென்று விட்டார். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. அதாவது இனிமே நான் திமுக ஆட்சி அகற்றும் வரைக்கும் நான் காலனி அணிய மாட்டேன், எனக்கு நானே 6 சவுக்கடி கொடுத்துக்கிறேன், இந்த அளவுக்கு நான் பேசினே கிடையாது. இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நேஷனல் இஷ்யூவா கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மாறும் சார். எல்லாரும் கூட அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் இந்த வலி இருக்கும் சார். ஒரு நம்ம தங்கச்சிக்கு இப்படி நடந்தா நம்ம விட்டுருவோமா? நம்ம பிள்ளைக்கு இப்படி நடந்தா விட்டுருவோமா? அப்படின்னு நான் ஒரு கல்வியாளராக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த வயசுல ஒரு பிள்ளை இருந்தா நான் எப்படி பாப்பேன்னு ஒரு யோசனை இருக்கும்ல. அப்ப என் பிள்ளைய எப்படி பாப்பேன்னா அப்படித்தானே சார் உங்க பிள்ளையும் பார்க்கணும். அந்த நம்பிக்கையில தானே சார் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளார பிள்ளைய படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இது ஈவேரா மண்ணுன்னு சொல்றாங்கல்ல சார், இந்த நாசமா போன மண்ணு அப்படிங்கறத நீங்க இப்ப ப்ரூவ் பண்றீங்களா அப்படின்னு நாங்க கேட்போம்ல. ஈவேரா மண்ணு பெண்ணுகளுக்கு சுயமரியாதை கொடுத்த பெண்ணு. முகலாயர்கள் பீரியட்ல கூட இந்த அளவுக்கு இல்லையே சார். இன்னைக்கு நீங்க வந்து
இந்த அளவிற்கு திரும்பவும் பொம்பளை பிள்ளைய வந்து வீட்டுக்குள்ள வச்சு ஏஜ் அட்டன் பண்ண உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க இந்த 3 வருஷத்துல. அதாவது முதலாவது நமக்கு வந்து 300-400 வருஷம் இருந்தாங்க சார். இது 3 வருஷம் தான். இந்த 3 வருஷத்துல இந்த எஃபெக்ட் உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா உண்மையிலேயே நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், யோசிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு கோவம் வருமா வராதா? இப்போ இமீடியட்டா ஒருத்தனை குற்றவாளின்னு நம்ம சொல்றோம்னா நீங்க அதற்குரிய நடவடிக்கை எடுக்காம நீங்க வந்து அவன் என் கட்சிக்காரன் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆனா இன்னைக்கு அவர் உங்களுக்கு கட்சியோட இன்விடேஷன்ல இருந்து முரசொலியில இருந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே மாதிரிதான் உங்களுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பிஎஸ்என்எல் இஷ்யூல பண்ணாரு. நாங்க வந்து காசே மிச்சம் வைக்கல, பதில் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவர் பில்லோட எடுத்து போட்ட உடனே அடுத்த நிமிஷம் பதில் சொல்றாரு, இல்ல நாங்க உடனே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி முன்னுக்கு பின் முரணா நீங்க பேசுறத அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் போது நீங்க எங்க கொண்டு போய் பப்ளிக்க ஃபேஸ் பண்ணுவீங்க? அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? என் கையில காசு இருக்குது, ஓட்டுக்கு என்ன வேணா பண்ணிக்க முடியும், எனக்கு அது வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே உங்களால இவ்வளோ ஒரு லெத்தார்ஜிக்கா எங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது. இப்படி பெண்களுக்கு எதிராக நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில படங்கள்ல கூட சொல்லுவாங்க, பெண் பிள்ளையை நீங்க வந்து பார்த்து போன்னு சொல்றதை காட்டிலும் பசங்கள்ட்ட சொல்லி வளங்க, தப்பு பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அதுக்கு வேலை இருக்காதோ? பெண்கள் ஏதாவது அவங்க எதிர் தரப்புல இருந்து ஏதாவது செய்யணுமோ? இனிமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தா பெண்கள் அதை அழுதுகிட்டு வீட்டுக்கு போகாம வேற எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க பெண்கள் ஆப்போசிட் சைட்ல இருந்து? சார் இந்த பொண்ணு தைரியமா இருந்ததுனாலதான் சார் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதை விட ஒரு பொண்ணு என்ன சார் செய்ய முடியும்? கையில எப்போதும் வந்து கத்திய வச்சுட்டு எய்த்த வரவனெல்லாம் குத்திக்கிட்டே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி குத்தினா நாட்டுல பாதி பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் சார் இருப்பாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, படிக்கிற இடத்துல இருந்து, வேலை பார்க்கிற இடத்துல இருந்து, எல்லா இடத்துலயும் இப்படி தொல்லைகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எங்கதான் சார் அவ போவா? அப்போ நானுமே சொல்லுவேன், நீ வந்து ஒரு ப்ராப்பரா நடந்துக்கோங்க, பெண்கள் வந்து நம்ம ப்ராப்பரா நடந்துக்கணும், நம்ம வந்து ஊசி இடம் கொடுக்கலன்னா நூல் உள்ள நுழைய முடியாது. இதெல்லாம் ஒரு சைடு சார். நானுமே அதை சொல்லுவேன். அப்படியெல்லாம் சொல்லி பொம்பளை பிள்ளையும் நம்ம வளர்க்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆம்பளை பிள்ளையும் சொல்லி வளர்க்குறோம்ல, வளர்க்கணும்ல. எய்தாப்புல வரவெல்லாம் உன் பொண்டாட்டி கிடையாது, எய்தாப்புல வரவெல்லாம் உன் கூட வரவ கிடையாது. அப்ப நீ என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்ப அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. இதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கஞ்சா, இதெல்லாம் தான் காரணம். உங்களுக்கு எய்தாப்புல வரவ பொண்டாட்டியா தங்கச்சியான்றது எப்படிங்க தெரியும்? போதை உள்ள போயிருச்சுன்னா எதுவுமே தெரியாதுல்ல. அப்போ இவரு தெரியாமலாம் இதை செய்யல, போதையில கூட செய்யல. ஏன்னா இந்த இடத்துல வந்து சிசிடிவி ஒர்க் ஆகல, இந்த புதர்ல மறைஞ்சிருக்கலாம், இங்கதான் எல்லாரும் உட்காருவாங்க, அப்ப நான் வீடியோ எடுத்து காசு சம்பாதிக்கலாம், இல்ல நான் வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணக்கூடியது வந்து ஒரு கிரிமினல். அப்ப யோசிச்சு பாருங்க. இதுக்கு அவங்க வந்து அவ்வளவு லெத்தார்ஜிக்கா ஒரு பதில் வருது. ஆனா கேட்டா நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், மாவு கட்டு போட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? யோசிச்சு பாருங்க. அப்ப பென்னி ஜெரால்ட் வழக்குல நீங்க என்ன பண்ணீங்க? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சாத்தாங்குளம் வழக்குல நீங்க ஓடி போனீங்கல்ல, ராத்திரியோட ஓடி போய் அங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல. அப்ப எதிர்கட்சியா இருந்தா நீங்க இதெல்லாம் செய்வீங்க, ஆளுங்கட்சியா இருந்தா ட்வீட் போட்டு விடுவீங்க. அதுதான் நாம இங்க பார்க்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்துட்டு தருவாயில அரசுக்கு நீங்க சொல்ல ஒரு கருத்து என்ன மேம்? சார் முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோன்ற நம்பிக்கையை காவல்துறை கொடுக்கணும் சார். அவர்களுடைய ஹேண்ட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணப்படணும். அந்த நம்பிக்கை வர மாதிரி இவர்கள் நடந்து கொள்ளணும். துணைவேந்தர்கள், ஆசிரியர்கள்லாம் நியமிக்கணும். செக்யூரிட்டி எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். நீங்க ஒரு தனியார் கல்லூரிக்கு போனீங்கன்னா சிசிடிவி ஒர்க் ஆகுதா சர்டிபிகேட் கொடுங்குறீங்கல்ல, அப்ப உங்களை யாரு இன்ஸ்பெக்ட் பண்றது? அப்ப அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம்னா கேட்பாரு இல்ல, நீங்க என்ன வேணா செய்வீங்க. தனியார்கிட்ட தான் உங்களுடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பாப்பீங்க. அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தனியாருக்கு என்ன இருக்கோ அதே போல அரசுக்கும் இருக்கணும். அதை வெரிஃபை பண்ற ஒரு மெக்கானிசம் இருக்கணும். இருக்குன்னு சொல்லுவாங்க, நாங்க வந்து இன்டர்னல் ஆடிட் வச்சிருக்கிறோம், நாங்களும் நேக்குக்கு போறோம், இதெல்லாம் பண்றோம்னு சொல்லுவீங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்கும்னு கல்லூரிக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அப்போ அதெல்லாம் உண்மையாக நடந்தால் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருவது போல காவல்துறையினர் முதல்ல பேசணும். நீங்க வந்து நான் வந்து உங்களுடைய எதிரி கிடையாது, இல்ல நீ ஏன் என்கிட்ட கேள்வி கேட்கிற அப்படின்னு கேட்கற முடியாது. நீங்க சொல்ற இடத்துல இருக்கீங்க. அப்படி பதில் சொல்லக்கூடியவர்கள் நாங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நீங்க பதில் சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். நீங்க நினைச்ச மாதிரி நீங்க சொல்ல முடியாது. அதை கவனமாக இருக்கணும். நீங்க அது வந்து முதலமைச்சர் கையிலேயே கூட இருக்கலாம்.
அந்த கவனம் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையே மிகப்பெரிய தைரியமா எங்களுக்கு மாறும். ஓகே மேம், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.